ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஜஷாக்ருதிம் யோஜன லக்ஷதீர்காம் ஜஷாக்ருதிம் யோஜன லக்ஷதீர்காம் ததானமுச்சைஸ்தர தேஜசம் த்வாம் दधानमुच्चैस्तर तेजसं त्वां निरीक्ष्य तुष्टा मुनयस्त्वदुक्त्या निरीक्ष्य तुष्टा मुनयस्त्वदुक्त्या त्वत्तुङ्गशृङ्गे तरणिं बबन्धुः त्वत्तुङ्गशृङ्गे तरणिं बबन्धुः जशाकृतिं योजनलक्षदीर्घां दधानमुच्चैस्तर तेजसं त्वां जशाकृतिं योजनलक्षदीर्घां दधानमुच्चैस्तर तेजसं त्वां निरीक्ष्य तुष्टा मुनयस्त्वदुक्त्या त्वत्तुङ्गशृङ्गे तरणिं बबन्धुः निरीक्ष्य तुष्टा मुनयस्त्वदुक्त्या त्वत्तुङ्गशृङ्गे तरणिं बबन्धुः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். யோஜன லக்ஷ தீர்காம், லட்சம் யோஜனை நீளமுள்ள, தச ஆக்கிருதி பெரிய மீன் வடிவை, ததானம் எடுத்துக்கொண்டு, உச்சைஸ்தர தேஜசம் மிக அதிகமாக ஒளியை வீசுபவராக, துவாம் நிரீக்ஷிய உங்களை கண்டு, துஷ்டாக முனையக மகிழ்ச்சி கொண்ட அந்த முனிவர்கள், துவத்புக்தியா உங்களோட ஆணைப்படியே, துவத்து துங்கஸ்ருங்கே உங்களது அதாவது அந்த மீனுடைய உயர்ந்த கொம்பில், தரணீம் படகை, பபந்துஹு பிணைத்தனர். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஜஷாக்ருதிம் யோஜன லக்ஷதீர்காம் ததானமுச்சைஸ்தர தேஜசம் த்வாம் நிரீக்ஷ்ய துஷ்டா முனயஸ்த்வதுக்த்யா த்வத்துங்கஸ்ருங்கே தரணிம் பபந்துஹு. பகவான் மிகப்பெரிய மீனாக தோன்றினார் இல்லையா? அந்த பெரிய மீன் என்ன அளவு இருந்துதான், 1,00,000 யோஜனை நீளம் இருந்துதான். ஒரு யோஜனைங்கிறது 10 மைல். நம்மளோட பூமியோட டயாமீட்டரை விட பெருசாக இருந்திருக்கும். மேலும் அந்த மீன் அப்படியே ஒளி வீசிட்டு, எப்பயும் போல் பகவானோட அவதாரம் திருமேனின்னாலே அது ஒளி மிகுந்ததாக அப்படி இருக்குது. அந்த முனிவர்கள் பகவானை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த மிகப்பெரிய மீனுக்கு ஒரு உயர்ந்த கொம்பும் இருந்தது. அப்போ பகவான் சொன்னாராம் அந்த முனிவர்கள்ட்ட, படகை அந்த உயரமாக இருக்கிற கொம்பில் கட்டிடுங்கோ அப்படின்னு சொன்னாராம். படகு ரொம்ப பலமாக ஆடிக்கொண்டிருந்தது. முனிவர்கள் ரொம்பவும் அலக்கழிக்கப்பட்டு நடுங்கினார்கள். பகவானோட சொற்கள்னால் தைரியமடைந்து படகை அந்த மீனோட கொம்பில் பிணைத்து விட்டார்கள். மிகப்பெரிய பாம்பாகிய வாசுகியை கயிறாக கொண்டு படகினை என்னுடைய கொம்புடன் பிணைத்து விட வேண்டும் என்று பகவான் சத்யவிரத மகரிஷியிடம் சொல்வதாக பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பட்டதிரிகள் அப்படி சொல்லலை. படகை அந்த மீனோட கொம்போட பிணைத்து விட வேண்டும் என்று மட்டும்தான் நாராயணியத்தில் சொல்லியிருக்கார்.